அவர் சொல்றது ஒரே வாக்கியம், மாறுவோம் மாற்றுவோம். உங்களில் ஒருத்தி. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் ஒருத்தர். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. அண்ட் இன்னைக்கு என்ன டாபிக்னா, நம்ம பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவங்க பிஜேபியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அது அவங்க இன்னும் நேற்றுக்குமா எடுத்த முடிவு இல்லையாமா. ஸோ ரொம்ப வருஷமாக யோசித்து எடுத்த முடிவு. ஸோ அதுக்கு அவங்க என்ன காரணம் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன் நான் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தேன், அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஏன் நான் பிஜேபியை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பல காரணங்கள் இருக்குங்க. மெயினாக அவர் சொல்கிறது கருத்து வேறுபாடு. ஸோ என்னோட கருத்து வேறுபாடை நான் கட்சிக்கிட்ட சொல்லிட்டேன், கட்சி தலைவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி சொல்லியும் கட்சியிலையும் அந்த கருத்து வேறுபாடு, என்னால் அவங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடு வர்றது நான் பிரைம் மினிஸ்டர் மோடி மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். ஸோ என்னால் அவருக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, இன்னும் நான் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கேன். அதனால் கட்சியை விட்டு விலகிறதுக்கு நான் முடிவு பண்ணி நான் என் கட்சியில் டிசம்பர் 4ஆம் தேதி 2025 அன்னைக்கு நான் சொன்னேன். அப்போது கட்சி தலைமை சொன்னாங்க, இல்லை நீங்கள் அப்படி விலகிறதா இருந்தீங்கன்னா 2026 எலெக்ஷனோட மே வரைக்கும் எலெக்ஷனோட ப்ராசஸ் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் விலகுங்க, மே எண்டு வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லி டிசம்பரில் அவர் சொன்னார் கட்சிக்கிட்ட. ஸோ அதை கட்சி கொடுத்த அறிவுறுத்தலின் பேரில் மே வரைக்கும் கட்சியில் இருந்தார். ஸோ இப்போ அஃபீஷியலாக பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டார் நம்ம அண்ணாமலை சார் அவங்க. ஸோ அது ஒரு பக்கம் நல்லதா கெட்டதா? எஸ்ஸுங்க, நல்லதுங்க. பிஜேபி மாதிரி ஒரு கட்சியில் அவர், அதுவும் ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதன் அந்த ஒரு கட்சியில் இருந்தது ரொம்ப தப்பு தான். ஸோ அவர் சூஸ் பண்ணது ரொம்ப தப்பான கட்சி தான். ஸோ ரொம்ப தப்பான கட்சின்னா கொள்கை ரீதியாக ரொம்ப தப்பான ஒரு கட்சி. அவர் 2020 அந்த கட்சியில் ஜாயின் பண்ணுறப்போ ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அவரை கூப்பிட்டாரு என் கட்சியில். அவரோட ரஜினிகாந்த் சார் அப்போது கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தார்ல 2020. ஸோ அப்போது 2020 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அண்ணாமலை சாருக்கு அவர் அழைப்பு விடுத்தார். பட் அந்த அழைப்பை அந்த டைம் நம்ம அண்ணாமலை சார் நிராகரித்தார். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி பிஜேபி கிட்ட வாக்கு கொடுத்துருந்தாரு, நான் உங்கள் கட்சியில் கண்டிப்பாக சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த அழைப்பை அவர் நிராகரித்தார். ஸோ அதற்கு அவர் அடுத்த நாள் வந்து சூப்பர் ஸ்டார் அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சூப்பர் ஸ்டார் சாரும் ரஜினிகாந்த் சாரும் கட்சி அப்படியே கைவிட்டுட்டாரு, ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் வந்ததுனால சரி அதை விட்டுருக்கேன். இப்போது ரீசெண்டாக 2-3 டேஸாக அண்ணாமலை சார் புதிய கட்சி ஆரம்பிக்கிறார் 2 நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது, பிரேக்கிங் நியூஸ். ஆமாங்க, அது உண்மைதான், அதை ஆரம்பிக்க போறாரு. பட் அது அவர் உடனே ஆரம்பிக்கல, அவர் அதற்கான அடித்தளத்தை போட்டிருக்கிறார். இப்போ ஜஸ்ட் ஒரு இயக்கமா ஸ்டார்ட் பண்ணி, செங்கலை நம்ம எப்படி வீடு கட்டுவோம், ஃபவுண்டேஷன்ல இருந்து அந்த மாதிரி வீடு கட்டுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன கல்லா செதுக்கி அதை பெரிய கட்சியா உருவாக்க போறாரு. அதற்கான ஒரு விதையை தான் இன்னைக்கு அவர் வித்துட்டு இருக்காரு. வி த லீடர் சேஞ்ச் சொல்லி ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கட்சியில இணையணும்னா நீங்க இந்த இயக்கத்துல சேர்ந்திருக்கணும், அண்ணாமலை சாரோட இயக்கத்துல. அவர் சொல்றது ஒரே வாக்கியம், மாறுவோம் மாற்றுவோம். அண்ட் இந்த புதிய கட்சி இப்போ அவர் அடுத்த எலெக்ஷன் 2031 வர எலெக்ஷன்ல நம்மளோட கட்சி சார்பா கட்சி வேட்பாளர்கள் நிற்பாங்க. நம்ம கட்சியும் 2031 எலெக்ஷன்ல நம்ம கட்சி போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்பவே அவர் பேஸ்மெண்ட்டை போட்டு ஸ்ட்ராங் பண்றாரு. கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்லுவார், கட்சியோட பேரெல்லாம் அஃபீஷியலாக வந்துடும். ஸோ இப்போ அவர் பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு. ஸோ அவரோட இயக்கத்தில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா
வி த லீடர் சேஞ்ச் அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ள போயிட்டு உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இவர் இந்த கட்சியை ஆரம்பித்தது 2031 எலெக்ஷனில் யாருக்கு பெரிய இம்பேக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரை இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டிவிகேயா, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கேயே அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டோம். ஸோ அவங்க இனி பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகிறதுக்கு சுத்தம் 1% கூட சான்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஏடிஎம்கே. டிஎம்கே இப்போது அவங்க சைடில் இருக்க ஐடி விங்கை வச்சு இப்போது ட்ரோலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரோலிங் பார்ட்டி மாதிரி ஆகிட்டு இருக்காங்க டிஎம்கே. இனியா உங்கள் கொள்கையெல்லாம் என்னது, ஒரு ட்ரோலிங் பார்ட்டி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க பிஎம் சார் அஃபிஷியலாக போஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க பழைய இது மாதிரி அறிக்கையெல்லாம் விடலை. ஸ்டாலின் சார் வந்து சொன்னார்ல இன்ஸ்டாகிராமில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ட்ரோலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரோலிங். அவங்க பார்ட்டியை டிஎம்கேன்னு வச்சிருக்கிறது பதிலாக ட்ரோலிங் பார்ட்டின்னு வச்சுக்கலாம். இனி அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி மோதிட்டு கிடைக்காங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்கல்ல ட்ரோல் பண்ணி, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க போடுறத பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஸோ அதை விட்டுருங்க. நம்ம அண்ணாமலை சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது யாரை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அண்ட் நம்ம அண்ணாமலை சாராயில் ஒரு தனியாக ஒரு மாஸ் பெரிய இம்பேக்ட் கொடுக்க முடியுமா? அது ஒரு மாஸ் பெரிய சக்தியை கொடுக்க முடியுமா? இப்போ ஒரு 1 ஹவர்லேயே அவரோட அந்த இயக்கத்தில் ஒரு 2 lakhs மெம்பர்ஸ் சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க அண்ணாமலை சார். ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டை பார்த்தோன்னா பாயிண்டாக பேசுவாருங்க. இந்த மற்ற அரசியல் கட்சிக்கு தலைவர்கள் மாதிரியெல்லாம் பேச மாட்டார். நம்ம சிஎம் சார் இன்னும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல. ஸோ அவர் எதனால கொடுக்கல எதுக்கு அது அவருக்கு தான் தெரியும். அதை அப்புறம் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம இப்போ இவரை பற்றி பேசுவோம். அண்ணாமலை சார் கொடுத்துருக்க ப்ரெஸ் மீட்டை எல்லாருக்கும் தெரியும். அவர் பேசுறதுல கரெக்டாக பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி பாயிண்ட் அடிச்சு வைப்பார். ஸோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு. வரவேற்போம். அண்ட் மாற்றத்தை மீண்டும் மீண்டும் எதிர்பார்ப்போம். என்ன சொல்றீங்க? 2031 எலெக்ஷன் ஒரு பெரிய ஒரு மாஸ் எலெக்ஷனா இருக்க போகுது தமிழ்நாட்டில், இல்லைங்களா? இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம என்னோட வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். பாய். ஐயோ ப்ளீஸ்ப்பா, யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. பாய்.